ரயில்வே துறையில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. ரயில்வே துறையில் 2025 வேலைவாய்ப்பு இருக்குது. இதற்கான கல்வி தகுதி வந்து 10th அண்ட் ஐடிஐ இருந்தபோது காலியிடங்கள் வந்து 36,000 காலியிடங்கள். இதோட நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் குரூப்பில். ஓகே, இப்போ வந்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா, ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/1/2025 22/2/2025. கல்வி தகுதி வந்து 10வது ஐடி இருந்தபோது காலியிடங்கள் வந்து 32 காலியிடங்கள். இதில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட். ஓகேவா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. 7 ஜனவரியிலேருந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ முன்னே வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் ஆஃப் ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 7/1 ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6/2/2025 கொடுத்துருக்காங்க. 6/2/2025. ஸோ டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் க்ளோசிங் டேட் இஸ் 7/2. ஓகேவா, 7/2 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 6/2, அதுதான் வச்சுங்க. ஓப்பனிங் வந்து 7/1 ஓப்பனிங் இருக்குது. இது வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்க, வேக்கன்சிஸ் வந்து அனக்சர் போஸ்ட் பராமரி மினிமம் 32,000 வேக்கன்சி கொடுத்துருந்தோம். ஓகேவா, நேஷனாலிட்டி இந்தியன் சிட்டிசன்ஸு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, பார்த்துங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு இது பார்த்துங்க, ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து 500 கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் ஆன்லைன், இதெல்லாம் பே பண்ண முடியும். ஆன்லைன் மோடு ஒன்லி. ஓகேவா, ஆன்லைன் மோடு ஒன்லி தான் நீங்கள் பே பண்ண முடியும். ஓகேவா, எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி என்ன ஸ்டாண்டர்டாக அதுதான். ஓகேவா, என்ன நாம்ஸோ அதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனு. என்ன இதுன்னு பார்ப்போம். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்துறாங்க. ஓகேவா, இதை வந்து சப்ஜெக்ட் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு. ஓகேவா, மார்க்கு பர்சனாலிட்டி அபிலிட்டி 50 கொஷின்ஸு 50 மார்க்ஸு. மொத்தம் 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் 50, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்சரல் அண்டு இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ மொத்தம் 100 கொஷின்ஸு 100 மார்க்ஸ். ஓகேவா, ஈச் கொஷின் 1 மார்க்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 1/3 மார்க்ஸ் டெடக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். ஸோ ஒரு ஆன்சர் ராங்காக இருந்தால் அது 1/3 மார்க்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் சிலபஸும் கொடுத்துருக்குறாங்க, ஒன்றுக்கு பார்த்து. சரிங்களா, கீழே வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பண்ணிங்க. ஸோ 32,000 வேக்கன்சி. ஓகேவா, இது வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி நம்ம ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் போடணும், இது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி உங்களுக்கு ரிலவெண்ட் பார்த்து, இதில் வந்து சில ஃபார்ம் இது கொடுத்துறாங்க. ஓகேவா, ஓபிசி, என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ், இது மாதிரி சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி சைன் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் லிங்கில் கொடுக்குறேன். ஸோ ஏதாவது டவுட் வந்தால் கிளாரிஃபை பண்ணி